ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஆஃப்டர் லாங் டேஸ்க்கு அப்புறம் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். ஒரு லாங் வீடியோவில் சந்திக்கிறேன். இவ்வளோ நாள் நம்ம சேனலில் ஒரு பொண்ணை எப்படி இருப்பாங்க, ஒரு பொண்ணுன்னா யார், ஒரு பொண்ணை எப்படி இம்ப்ரெஸ் பண்ணுறது, அந்த பொண்ணுக்கு எப்படி டெக்ஸ்ட் பண்ணுறது, அந்த பொண்ணுக்கிட்ட போய் எப்படி பேசுறது, ஒரு மென்னை எப்படி இருக்கணும், அந்த மாதிரி எவ்வளவோ வீடியோஸ் போட்டிருக்கோம். பட் இன்னைக்கு வீடியோ சம்திங் டிஃப்ரெண்ட். என்ன காரணம்? இவ்வளவும் பண்ணியாச்சு, இவ்வளவும் சொல்லியாச்சு. ஆனால் நிறைய பேர் இன்னும் ஒரு பொண்ணை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கான அவங்களால முடியும் அப்படிங்கிற அந்த ஒரு மைண்ட் செட்லேயே இல்லை. அது இன்னும் வேறு மாதிரி சொல்லணும்னா, ஒரு பொண்ணை அவங்களால இம்ப்ரெஸ் பண்ண முடியல. அது ஏன் முடியல அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம அனலைஸ் பண்ணணும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோ. உங்களுக்கு ஒரு பொண்ணை இம்ப்ரெஸ் பண்ண முடியல அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். இல்லை உங்கள் ஃப்ரெண்ட் யாராவது இருந்தாங்கனாலும் அவங்களுக்கு ஷேர் பண்ணிட்டுருங்க. ஓகே, டாபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு தான் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிகாஸ் நம்ம சேனலோட மோட்டிவ் உங்களுக்கு தெரியல அப்படின்னா நான் சொல்கிறேன். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களோட செல்ஃப் டெவலப்மெண்ட் பண்ணுறது, தென் உங்கள் கரியரில் டெவலப் பண்ணுறது, அதை விட ரொம்ப இம்பார்ட்டன்ட் உங்களோட ரிலேஷன்ஷிப்பை டெவலப் பண்ணுறது. உங்கள் ரிலேஷன்ஷிப் இந்த அளவுக்கு இருக்குதுன்னா அதை டெவலப் இதுதான் நம்மளோட ஒரே மோட்டிவ். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ கம் டு த டுடேஸ் டாபிக் என்னப்பா? டுடேஸ் டாபிக் வெரி சிம்பிள். நான் எவ்வளவோ ட்ரை பண்ணிட்டேங்க, என்னால் ஒரு பொண்ணை இம்ப்ரெஸ் பண்ண முடியல அப்படின்னு நிறையா பேர் சொல்லுவாங்க. அவங்களால ஏன் இம்ப்ரெஸ் பண்ண முடியல அப்படின்னு அவங்களுக்கு தோணுதோ இல்லையோ, நாம் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணி தான் ஆகணும். அவங்களால ஏன் இம்ப்ரெஸ் பண்ண முடியல அப்படிங்கிற அந்த ஒரு ஷார்ட்டாக நம்ம டீட்டெயிலாக நம்ம கொஞ்சம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாம் ஒரு மைண்ட் செட் வச்சுருக்கோம். ட்ரை பண்ணி பார்ப்போம், விரலினா விட்டுருவோம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட். இதை இன்னும் நல்லா சொல்லணும் அப்படின்னா ஒரு குட்டி ஸ்டோரி மூலியம் சொல்லலாம். லைக் நீங்கள் ஒரு இல்லை யாரோ ஒரு ஃபிஷர்மேன் ஒரு கடலுக்கு மீன் பிடிக்க போகிறாரு, நடு ஆழம் வரைக்கும் போயிட்டாரு, அங்கே போய் வலையை வீசுறாரு. ஃபர்ஸ்ட் ஒரு அட்டம்ப்ட் வீசியிருக்காரு, ஒரு மீன் கூட மாட்டல. உடனே அவர் என்ன பண்ணிட்டாரு, கடுப்பாகி போட்டை திருப்பிட்டு கரைக்கு வந்துட்டார். அவனை மாதிரி முட்டால் யாருமே இருக்க மாட்டாங்க. அவருக்கு என்ன சொல்லுவாங்க, ஏன்பா உடனே வந்த, இன்னொரு இடத்துல வலையை வீசியிருக்கலாம்ல, வீசியிருந்தால் உனக்கு ஒரு மீனாவது மாட்டிருக்கல அப்படின்னு தான் எல்லாரும் சொல்லுவாங்க. அந்த மாதிரி தாங்க நீங்கள் யாருக்காவது ப்ரப்போஸ் பண்ணணும், யாராவது இம்ப்ரெஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னாலும் அவங்க ஒருவேளை நீங்கள் அப்படி போய் ப்ரப்போஸ் பண்ணியும் அவங்க அதுக்கு ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க, நீங்கள் இம்ப்ரெஸ் பண்ணணும்னு நினச்சோம் அவங்க இம்ப்ரெஸ் ஆகலை அப்படின்னா நீங்கள் உடனே மூளையில் உட்காந்துடக்கூடாது. இது நம்மளுக்கு செட்டே ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு நான் உண்மையில் பிரம்மச்சாரியாகத்தான் சிங்கிளாகத்தான் தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் உட்காந்திங்கன்னா உங்களை மாதிரி முட்டாள் யாருமே கிடையாதுங்க. என்ன பண்ணணும், ஏன் அந்த பொண்ணு நம்மளை ரிஜெக்ட் பண்ணிச்சு, ஏன் அந்த பொண்ணு நம்மகிட்ட இம்ப்ரெஸ் ஆகலை அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணணும். அப்படி அனலைஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஏதோ ஒரு மிஸ்டேக் நீங்கள் பண்ணங்காட்டி தானே அப்படி ஆயிருக்கு, அதை ரெக்டிஃபை பண்ணலாம். ஸோ இந்த வீடியோவில் நான் ஒரு 2 விஷயத்தை பற்றி உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த 2 விஷயத்தில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா எல்லாரும் எல்லாருங்கிறத விட நீங்கள் யார் இம்ப்ரெஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க கண்டிப்பாக இம்ப்ரெஸ் ஆவாங்க. 2ங்கிறதுல இன்னொன்று சேர்த்திக்கோங்க, 3. ஓகேங்களா? 3 விஷயத்தை வச்சுக்கலாம். ஸோ என்னென்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு, காதலுக்கு கண் இல்லைன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் கிடையவே கிடையாது. காதலுக்கு இந்த காலகட்டத்தில் இந்த 2024 கண் இருக்குது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, ஒரு பொண்ணை நீங்கள் இம்ப்ரெஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் அவங்கள இம்ப்ரெஸ் ஆகிற மாதிரி, நீங்கள் அவங்களுக்கு இம்ப்ரெஸ் ஆகிற மாதிரி நீங்கள் உங்களோட அப்பீரன்ஸ் இருக்கணும். உங்களுக்கு அது ஃபஸ்ட்டு எப்படின்னு தெரிஞ்சுருக்கணும். உங்களுக்கு நீங்கள் கருப்பாக இருந்தாலும் சரி, வெள்ளையாக இருந்தாலும் சரி, நீங்கள் உங்களோட ஃபேஷன் உங்களை எப்படி ஒரு மாதிரி ஹை லெவலில் காட்டக்கூடியது, உங்களுக்கு எது சூட் ஆகும் அதை நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கணும். எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு தாடி வச்சா நல்லா இருக்குமா, தாடி இல்லைன்னா நல்லா இருக்குமா, உங்களுக்கு தலையை வலிச்சு சீவனா நல்லா இருக்குமா, இல்லை தலையை தூக்கி சீவனா நல்லா இருக்குமா, உங்களுக்கு கருப்பு சட்டை போட்டால் நல்லா இருக்குமா, இல்லை உங்களுக்கு வெள்ளை சட்டை போட்டால் நல்லா இருக்குமா, உங்களுக்கு வாயில் வாட்ச் கட்டினா நல்லா இருக்குமா, இல்லை ரைட் கையில் வாட்ச் கட்டினா நல்லா இருக்குமா, எப்படி இருந்தால் உங்களுக்கு உங்களை ஒரு ஹீரோ மாதிரி காட்டும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நீங்கள் அனலைஸ் பண்ணி வச்சுக்கணும். பிகாஸ் யாரோ ஒரு பொண்ணு உங்களை பார்த்து எப்படிங்க இம்ப்ரெஸ் ஆகும், ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களை பார்த்து இம்ப்ரெஸ் ஆகணும். ஒரு நாளாக தான் நீங்கள் யோசிச்சிருக்கீங்களா கண்ணாடியில், இன்னைக்கு நம்ம கிளம்புறோம், வேற லெவலில் இருக்கும்டா, இன்னைக்கு நம்ம ஹேர் ஸ்டைல் தாடி எல்லாம் செம்மையாக இருக்குடா, இன்னைக்கு சட்டை வேற லெவலில் இருக்குடா அப்படின்னு நீங்கள் என்னைக்காவது அப்படி தோணியிருக்கா உங்களுக்கு? அப்படி தோணும். ஃபஸ்ட் நீங்கள் உங்களை லவ் பண்ணுங்கள், உங்களை டெவலப் பண்ணுங்கள், உங்களை க்ரோ பண்ணுங்கள். க்ரூம் பண்ண தான் நீங்கள் உங்களை
எந்த அளவுக்கு க்ரூம் பண்ணிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு உங்களை பிடிக்கும். அதே அளவுக்கு அடுத்தவங்களுக்கும் உங்களை ரொம்ப பிடிக்கும். அப்போ தான் அவங்க இம்ப்ரெஸ் ஆவாங்க. அதை ஃபஸ்ட்டு நீங்கள் இது பண்ணிக்கோங்க. அதுலேயே இன்னும் சொல்லப்போனால் கொஞ்சம் பேசிக்கான எக்ஸசைஸ் பண்ணி எப்படி உங்களை க்ரூம் பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாமே அதை பற்றி பேசினா உங்களை டீப்பாக போகும். அது எல்லாமே நம்ம வீடியோவில் இருக்குது, நம்ம சேனலில் இருக்குது. ஸோ அந்த வீடியோஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க. எனக்கு பாருங்க வாயே வளருதுங்க என்னென்னமோ பேசுகிற மாதிரி. ரைட். செகண்ட், காதலுக்கு பணம்லாம் ஒரு மேட்டரே கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவும் பச்சை பொய். காதலுக்கு பணம் இல்லைன்னா நீங்கள் ஒரு பிச்சைக்காரனாக இருந்தீங்கன்னா எந்த பொண்ணுங்க உங்களை நம்பி வரும்? ஒரு லவ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த பொண்ணை தைரியமாக நீங்கள் வெளில கூட்டிகிட்டு போயிட்டு அவங்க வேணுங்கிறத வாங்கி கொடுத்து அவங்களோட ஹாப்பினஸ்ஸை ஃபுல்ஃபில் பண்ணி அவங்கள திரும்ப வீட்டுக்கு கொண்டு வந்து விட்றது அளவுக்காவது உங்கள்கிட்ட அமௌண்ட் இருக்கணும். இன்னும் சொல்லப்போனால் நான் என்னோடய காலேஜ் டேஸில் நான் ஒரு ஷாப்பில் வந்து பார்ட் டைம் ஒர்க் போயிருந்தேன். அப்போது அந்த ஓனர்கிட்ட நான் பேசிகிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு இதில் பேசும்போது அவர் சொன்னார், உன்னால் அடுத்தவங்களை நம்பி இல்லாமல் உன்னை நம்பி வரக்கூடிய அந்த ஒரு பொண்ணுக்கு உன்னோட சொந்த காசை செலவு பண்ணி அவங்களுக்கு ஒரு ட்ரெஸ் வாங்கி கொடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை உனக்கு வரும்போது தான் நீ வந்து இந்த லவ், இந்த மேரேஜ் அப்படிங்கிற அந்த டாபிக்குள்ளே போகணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அப்போ அவர் சொன்னது, நீ ஃபஸ்ட்டு ஃபினான்ஷியலாக ஸ்டேபிள் ஆகு, அதுக்கப்புறம் தான் ஒரு பொண்ணு உன்னை நம்பி வரும் அப்படிங்கிறது தான் அவர் சிம்பாலிக்காக சொன்னார். கரெக்டு தானே? நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு ஃபினான்ஷியல் வைஸ் நீங்கள் ஸ்டேபிள் ஆகணும். ஸ்டேபிள் ஆகிறத விட க்ரோ ஆகணும். அப்போ தான் யாராக இருந்தாலுமே தைரியமாக உங்களை நம்பி வருவாங்க, இம்ப்ரெஸ் ஆவாங்க. ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்? உங்களோட கரியரில் ஃபோக்கஸ் பண்ணணும். உங்களோட பிஸ்னஸோ உங்களோட ஜாபோ உங்கள் கரியர் எதோ இருந்தாலும் அதில் ஃபோக்கஸ் பண்ணி ஒரு பொண்ணை இம்ப்ரெஸ் பண்ணுறது மட்டும்தான் என்னோடய கோல் அப்படின்னு நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து அது ஒரு நாட் அ குட் கோல். ஒரு 10 கோலில் இதுவும் ஒரு கோல். என்னோடய கரியர், என்னோடய ஃபிசிக்ஸ், என்னோடய லைஃப் ஸ்டைல் எல்லாமே நான் மாற்றணும் அப்படின்னு ஒரு கோல் செட் பண்ணியிருந்தீங்கன்னா அது கூட இந்த மாதிரி நான் இவங்களை இம்ப்ரெஸ் பண்ணணும், இவங்களை கமிட் ஆகணும் அப்படிங்கிற மாதிரியான கோலாக செட் பண்ணிட்டீங்கன்னா அது குட். மற்றபடி ஒரு பொண்ணை நான் இம்ப்ரெஸ் பண்ணியே அது மட்டும்தான் என் கோல் அப்படின்னு நினச்சிங்கன்னா இட்ஸ் நாட் குட். ஓகே, ஃபைனல், லாஸ்ட் அண்ட் ஃபைனல், லேர்னிங். நீங்கள் எப்போ ஒருத்தங்களை இம்ப்ரெஸ் பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட லெவல்லேருந்து அடுத்த லெவலுக்கு இம்ப்ரூவ் ஆகணும் அப்படிங்கிற போது தான் நீங்கள் இம்ப்ரெஸ் ஆவீங்க. லேர்னிங் அதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப வந்து யூஸ் பண்ணக்கூடிய யூஸ்ஃபுல்லான ஒரு திங் தான். எப்போ நீங்கள் லேர்னிங்கை ஸ்டாப் பண்ணுறீங்களோ அப்போது நீங்கள் அதே இடத்துல தான் ஸ்டேபிளாக நிற்க போகிறீங்க. ஸோ உங்களோட முடிஞ்ச வரைக்கும் உங்களோட டைமை வந்து லேர்னிங்காக ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஒரு விஷயம் புதுசாக நீங்கள் கற்றுக்க அதனால உங்களோட கரியர் ஆகட்டும், உங்களோட லைஃப் ஸ்டைலும் க்ரோ ஆகும். அது மூலிமா நீங்கள் நிறைய பேர் இம்ப்ரெஸ் பண்ண முடியும். அதுவும் இல்லைன்னா நீங்கள் யாரை இம்ப்ரெஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களை கண்டிப்பாக இம்ப்ரெஸ் பண்ண முடியும். ஸோ தட் எண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபிசிக், உங்களோட ஹெல்த், உங்களோட க்ரோயிங் இது எல்லாத்தையுமே கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுங்கள். உங்களோட ஃபினான்ஷியல் வைஸ் நீங்கள் வந்து ரொம்ப ஸ்டேபிள் ஆகணும். இந்த நெக்ஸ்ட் புது திங்ஸை வந்து நீங்கள் கற்றுக்கிறதுக்கு ரெடியாக இருக்கணும். இந்த 3 நீங்கள் ப்ராப்பராக 100%க்கு 200% நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா யாரும் ஒருத்தராவது உங்களை வாட்ச் பண்ணி இம்ப்ரெஸ் ஆக மாட்டாங்க. அப்படி இம்ப்ரெஸ் ஆகலைன்னா என்ன பண்ணலாம்? ஒன்றுமே பண்ண முடியாது. கண்டிப்பாக இம்ப்ரெஸ் ஆகி ஆவாங்க. எப்படிங்க? நீங்கள் செம்மையாக இருக்கிறீங்க, உங்கள் கையில் வேறு லெவலில் அமௌண்ட் இருக்குது, நீங்கள் வந்து ரொம்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கில்டு பர்சனாக இருக்கீங்க. இந்த 3 விஷயத்துக்கும் மேலே இம்ப்ரெஸ் ஆகக்கூடியதுக்கான ஒரு மெட்டீரியல்ஸ் உலகத்தில் வேறு எதுவுமே இல்லை. கண்டிப்பாக இந்த 3 விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணி இதை டெவலப் பண்ணுங்கள். நீங்கள் கண்டிப்பாக உங்களால் ஒரு பொண்ணு இம்ப்ரெஸ் பண்ண முடியும். அதே பொண்ணை உங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணி அவங்கள லவ் பண்ணி நீங்கள் ரிலேஷன்ஷிப்பை ஸ்டார்ட் பண்ணலைன்னா என் பேரை நான் மாற்றிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். அடுத்த ஒரு நல்ல ஒரு வீடியோவோட நல்ல டாப்பிக்கில் உங்களை சந்திக்கிறேன். அண்டில் தென் பாய் ஃப்ரம் ரஞ்சித்.